கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 6இன் மத்திய பகுதி. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சகாயம் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே பிறரோடு கூட இசைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் யாரோட உதவி இல்லாமல் நான் வாழ்வேன், யாரும் எனக்கு தேவையில்லை, என்னால் எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும், நான் ஒருவரையும் நம்பி இல்லை என்று வீர வசனங்கள் பேசுகிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது பிறர் உதவி இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த குடும்ப தலைவி இல்லாமல் நாம் உணவு போன்ற மற்ற எந்த காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே வண்ணமாக ஒரு குடும்ப தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தை சிறப்புடன் நடத்துவதற்கு அவர் சம்பாதிப்பது போன்ற காரியங்களை அவர் செய்கின்றார். அது உதவியாக இருக்கிறது. அதே வண்ணமாக பிள்ளைகள் அவருடைய நிலைக்கு ஏற்ற வண்ணமாய் பெற்றோருக்கு அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறோம், நாம் அந்த நிறுவனத்திற்கு உதவியாக இருக்கின்றோம். அதன் மூலமாய் அந்த நிறுவனம் நாம் பொருளாதாரத்தில் நிறைவுள்ளவர்களாக இருப்பதற்கு அவைகள் நமக்கு ஊதியம் என்ற உதவியை அது செய்து வருகின்றது. இப்படி எல்லா நிலைகளிலே பார்த்தாலும் நாம் பிறரோடு கூட இசைந்து அவர்களுக்கு நாம் உதவியாகவும் அவர்கள் நமக்கு உதவியாகவும் இருக்கிற ஒரு நிலைதான் இந்த உலகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு உண்மையான ஒரு உதவி, உண்மையான ஒரு ஒத்தாசை எந்த நிலையிலும் மாறாத ஒன்றாக இருக்க வேண்டும். அது இருக்க முடியுமானால் அது எங்கே இருந்து வர வேண்டும்? கடவுளிடத்தில் இருந்து வர வேண்டும். நம்மை உண்டாக்கின கடவுள் நமக்கு உதவி செய்கிறவராக, சகாயம் செய்கிறவராக இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவுடன் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். காரணம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அல்லவா, பிற மனிதரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிற உதவி இருக்கிறதே, அது சூழ்நிலைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதாகவும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகவும் இருக்கிறது. ஆசை இருக்கும், உதவி செய்ய வேண்டும் என்று. ஆனால் நம்மால் குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக நாம் விரும்புவோருக்கு உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் மனிதர்களுடைய நிலையாக இருக்கிறது. ஆனால் கடவுள் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய தீர்மானிக்கும் பொழுது அவரால் எந்த தடையும் தாண்டி ஆண்டவர் உதவி செய்ய முடியும், எந்த நிலையிலும் உதவி செய்ய முடியும். ஆகையினால்தான் இந்த எபிரேயருக்கு எழுதின இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அண்ட சராசரங்களே படைத்த, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் எனக்கு சகாயராயிருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகளின் நிமித்தமாக மனிதர்கள் எனக்கு உதவி செய்ய முடியாமற் போனாலும், நான் நம்பினவர்களை எனக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டால் கூட கடவுள் எனக்கு உதவி செய்கிறவராக, கடவுள் எனக்கு சகாயராக இருக்கிறபடினால் நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய சகாயராக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய எதிர்காலத்தினுடைய தேவைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏனென்றால் கடவுள் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவரும், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவரும், நம்மால் இயலாததை அவர் செய்து காண்பிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகையால் தான் நான் பயப்படேன் என்று இங்கே கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார். நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அதே கடவுள் நமக்கும் சகாயராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா நிலைகளிலும் நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறதற்காய் தோத்திரம். எங்கள் தேவைகள் என்ன என்பது உமக்கு தெரியும். எங்களுடைய நிலைமை என்ன என்பது உமக்கு தெரியும். எங்களுடைய இயலாமை உமக்கு தெரியும். ஆகையால் என் தகப்பனே, இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறதான சகாயத்தை காட்டிலும் உம்மிடத்திலிருந்து வருகிற சகாயம் மேன்மை நிறைந்ததாக இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்து கொண்டு ஏற்ற நேரத்தில் எங்களை உதவி செய்து வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.